பாருங்க, இந்த சரீரம் தான் மனிதன் கிடையாது. நமக்குள் இருக்கிற ஆவிதான் உண்மையான மனிதனாக இருக்கிறான். உள்ள இருக்கிற ஆவி இருக்கு பாருங்க. அப்படின்னா இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கும்னா, செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சுங்களேன் ஒரு ஆளை, அந்த பாடியை நம்ம அப்படியே வச்சிருந்திருப்போம் வீட்டுக்குள்ளே. ஏன் செத்து போனவன அந்த பாடியை தூக்கி போடுறோம்? அந்த சரீரம் மனிதன் அல்ல, அவனுக்குள்ள அந்த ஆவி போயிருச்சு. அதனாலதான் மரணம் சொல்றோம். இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த சரீரத்தை வைத்து நாம் வாழவில்லை, நாம் ஆவியினாலே வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஆவிக்குரியவர்களாக தான் தேவன் மனிதனை படைத்தார். பிசாசு தான் மனிதனை ஆவிக்குரியவன் அப்படின்னு இருக்கிற அந்த நிலையிலிருந்து மாம்சத்துக்குரியவனாக, சரீரத்துக்குரியவனாக இந்த உலகத்திலே பாவ வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டார். தேவன் நம்மை மறுபடியும் ஆவிக்குரிய மனிதனாக, ஆவிக்குரிய ஒரிஜினல் மனுஷன் எப்படி வாழணுமோ அந்த இடத்துக்கு நம்மளை இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து நம்மை உட்கார வைத்திருக்கிறார்.